அடுத்து முக்கியமானது, இப்போ வந்து எல்லாருமே கோவில் பரிகாரம் எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா அப்படின்றதுதான் விஷயம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது போட்டுடலாம். கடக லக்னம்னு போட்டுக்கிறேன். லக்னத்திற்கு 5ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் வந்து இப்போ 12ஆம் இடத்துல இருக்காருன்னு போட்டுக்கலாமா? ஓகே, செவ்வாய் 12ல இருக்காரு, திருவாதிரையில இருக்காருன்னு போட்டுக்கலாம். 5ல மாந்தி இருக்கு, இல்ல கேது இருக்கு, இல்ல ராகு இருக்கு, எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 5ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரு, இப்படிதான் எடுக்கணும். இப்போ 5ஆம் அதிபதி 12ல ராகுடைய சாரத்துல இருக்காரு, 5லயும் கேது இருக்கு. இப்போ உங்களுக்கு கடுமையான குழந்தை பாக்கியம், குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்பு இல்ல, தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். புத்திர தோஷம் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 5ஆம் அதிபதிக்கு இதுக்கு நிவர்த்தி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிதான் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அப்போ நிவர்த்தி அப்படின்னும் போது இந்த 5ஆம் அதிபதிக்கு செவ்வாய்க்கு 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம். இந்த இடத்துக்கு இந்த இடம் வந்து நிவர்த்தி ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ இந்த வீட்டு அதிபதி குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். குரு இங்க ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது இந்த இடத்துக்கு இந்த இடம் பாதகம், ஆனா குரு இங்க ஆட்சியா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா பாதகமா இருந்தாலும் அவரு ஆட்சியில இருக்காரு, அதனால கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த குரு வந்து வக்ரமா இருந்தாலும் கொடுத்துருவாரு, பிரச்சனை கிடையாது. இந்த குரு வந்து கெட்டு போன நிலையில இவருக்கு 6ஆம் 4 5 6 இந்த இடத்துல குரு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கும் 6ஆம் இடமா 6 8 வரும், கரெக்டா 6 8 வருதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இங்க வந்துடும். ஏன்னா வந்து செவ்வாய்க்கும் 5ஆம் இடத்துக்கும் கெட்டு போச்சு, 5ஆம் இடத்து அதிபதிக்கும் வந்து குரு கெட்டு போச்சு அப்படின்ற அமைப்புல வர்றதுனால இவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு தடைகளை கொடுத்துரும். அதனால ஒரு இது வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்குமே இப்போ குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி இப்போ 4ஆம் இடம்னா ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்ற அமைப்பை கொடுக்கும். அது வந்து 4ஆம் இடத்தை தான் சொல்லும். இப்ப 4ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் 6ல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்காரு, இது கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்க கேது இருக்கு கூட அப்படின்னா வீடு சொத்து இதெல்லாம் அமையறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஆகும். இந்த இடத்துக்கு நேர் எதிரான புதன் வந்து நல்ல நிலைமையில இருக்கணும். புதன் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து வீடு சொத்து எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிரும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு தடை தாமதங்கள் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றது. அப்போ ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பலிக்குமா பலிக்காதா, நம்ம பரிகாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற அமைப்பு எடுக்கும்போது கட்டாயமா அந்த அதிபதிக்கு எந்த ஸ்தானாதிபதியை நம்ம பாக்குறோமோ அந்த ஸ்தானாதிபதிக்கு 7ஆம் இடம் கெடாம இருக்கணும். கெடாம இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த பரிகாரங்கள் செய்யக்கூடியது பலிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் அதுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஓகேங்களா? இப்ப வந்து ஓகே, இதே அமைப்புல இது வந்து 8ஆவதுன்னு போட்டுக்கலாம்.